ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால். இன்றைக்கி வந்து நம்ம காலோட சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறேன். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக ஒருத்தங்களுக்காக வந்து டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த டைமிங்லேருந்தே நான் வந்து வழக்கமாக இந்த ஐடியிலேருந்து வந்து நான் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பேன். இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு கேர்ள் நேம் வச்சு வந்து இந்த மெயில் ஐடி இருக்குது. ஸோ வந்து இவங்க சிஸ்டரா பிரதரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்போவுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணி வீடியோ போடுவேன். பட் இந்த டாப்பிக்கை வந்து பர்டிகுலராக வந்து அவங்க என்கிட்ட கமெண்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ கூட வந்து அவங்களுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இவங்க வந்து சிஸ்டர் பிரதரான்னு தெரியல. அண்ட் உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, கால்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம். மேபி ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. கால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி. எதுக்காக அப்படின்னா, லாங்குவேஜ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கால் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கம்ப்யூட்டர் மூலியமாக வந்து ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி லாங்குவேஜை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து வைட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளான லாங்குவேஜ் எக்ஸசைஸ்லேருந்து இப்போ உள்ள அட்வான்ஸ் மாடல் ஏஐ இருக்குது இல்லையா, ஏஐ ட்ரைவன் லாங்குவேஜ் முதற்கொண்டு அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நம்ம வந்து இதிலேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். நம்ம வந்து இதிலேருந்து சிம்பிளான லாங்குவேஜ்லேருந்து நமக்கு என்ன ஒரு கஷ்டமான லாங்குவேஜோட எக்ஸசைஸை கூட நம்ம வந்து இதில் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கால் வந்து எதில் கம்பைன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டீச்சிங் மெத்தடோட கம்பைன் ஆகிருக்கு. எது கூடலான்னு பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி டூல்ஸ் எய்மிங் டு ப்ரொவைட் எஃபெக்டிவ், ஒரு டெக்னாலஜிக்கல் டூலோடையும் ஒரு எஃபெக்டிவான லாங்குவேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும், அது போக வந்து ஒரு பர்சனலைஸ்டான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இதிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளெக்சிபிளான, பர்சனலைஸ்டான, ஒரு எஃபெக்டிவான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த கால்லேருந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராக்டிவிட்டி. இன்ட்ராக்டிவிட்டி அப்படின்னா இன்ட்ராக்ட்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளை வந்து இன்ட்ராக்டாக வச்சுக்கிறது. அலோ லேர்னர்ஸ் டு என்கேஜ் வித் எக்ஸசைஸ். இப்போ வந்து நம்ம காலில் வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து லேர்னர்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கோம். எது மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் செக் மூலியமாக, இதே மாதிரி எக்ஸட்ரா நிறையா இதே மாதிரி குட்டி குட்டி விஷயங்களால் வந்து நம்மளை கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கால். ஸோ நம்மளை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கும், நமக்கு வந்து போர் அடிக்காது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா. அதில் வந்து ஆடியோ, வீடியோ அண்ட் இமேஜஸை கூட வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதை வந்து நமக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாகவே வச்சுருக்கோம். இப்போது நமக்கு ஆடியோ, வீடியோ இது மூலிமா போட்டோம்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போம். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியாக இருக்கும் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. அடாப்ட் லெசன் டு ஈச் லேர்னர்ஸ் நீடு. ஒவ்வொருட லேர்னர்ஸோட நீடுக்கு ஏத்தாப்புல வந்து லெசன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
மேக் லேர்னிங் மோர் எஃபெக்டிவ். நம்ம வந்து நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்தா லேர்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டியோடு இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்து நமக்கு அடாப்டபிலிட்டியாக இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு எஃபெக்டிவான லேர்னிங்கை கொடுக்கறதுக்காக நம்ம கூட வந்து அடாப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பேக்கட் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேர்னர்ஸ் கேன் ஸ்டடி அட் தேயர் ஓன் பேஸ் அண்ட் கன்வென்ஷன். லேர்னர்ஸ் வந்து அவங்களோட ஓன் பேஸ்லேயும் கன்வென்ஸ்லேயும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக். நார்மலாக ஃபீட்பேக்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் மீனிங் சொல்ல தேவையில்ல. பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் ஹெல்பிங் லேர்னர்ஸ் கரெக்ட் மிஸ்டேக் ரைட் அவே. டப்புன்னு ஃபீட்பேக் வந்து உடனே கொடுக்கும். ஃபுல்லாகவே டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டரைஸ்டு மூலியமா பண்ணுறதுனால இப்போ வந்து நம்ம அதில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் போட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 10 குவிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 10க்கு முட்டை மார்க் எடுத்திருக்கோமா இல்லை 10க்கு 10 மார்க் எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயே வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். அந்த ஃபீட்பேக் மூலியமாக நம்ம மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணி அதிலிருந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம கற்றுக்கலாம். நம்மளோட மிஸ்டேக்கை வந்து நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேஷன். சம் டூல்ஸ் எனேபிள் குரூப் ஆக்டிவிட்டி ஆர் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் வித் அதர்ஸ். இது வந்து கொலாபரேட் பண்ணுது. எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டியோடையும் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சோடையும் வந்து நமக்கு கொலாபரேட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் ஆப்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, ஸ்பீச் டூல்ஸ் அண்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது மூலியமாக வந்து நம்ம அதை வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் மோட்டிவேஷன் வித் எங்கேஜிங் ஆக்டிவிட்டீஸ். நம்மளை வந்து எங்கேஜிங்கான ஆக்டிவிட்டீஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸில் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேட் ஆகும். நம்ம எங்கேஜிங்கான ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது மோட்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போர்ட் டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல் லைக் விஷுவல் அண்ட் ஆடிட்டரி எக்ஸெட்ரா. ஒரு டிஃப்ரெண்ட்டான லேர்னிங் ஸ்டைல். இப்போ வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு புது ஒரு விஷுவல் ஆடிட்டோரி எல்லாம் நமக்கு போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலை காட்டும்போது, ஒரு புது ஸ்டைலை காட்டும்போது நம்ம வந்து ரொம்பவே லைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைக் பண்ணி லேர்ன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பர்சனலைஸ் த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து நான் லேர்ன் பண்ணுறத வந்து நமக்கு பர்சனலைஸாக பண்ணுறது இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஆக்சஸபிள் ஃப்ரம் எனிவேர் வித் இன்டர்நெட் ஆக்சஸ். இப்போ வந்து நம்மகிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து எங்கே இருந்து வேணாலும் அதை வந்து ஆக்சஸபிள் பண்ணலாம். எங்கே இருந்து வேணால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து காலோட பெனிஃபிட்ஸாக சொல்கிறாங்க. அண்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன். ரெக்வயர்ஸ் டிஜிட்டல் லிகிசி அண்ட் லீகபிள் இன்டர்நெட் ஆக்சஸ். நமக்கு வந்து கொஞ்சம் இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து இருக்கணும். இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லைன்னா இதை வந்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மே லேக் த நியூனன்ஸ் அண்ட் அடாப்டபிலிட்டி ஆஃப் ஹியூமன் ஃபீட்பேக். இது மூலியமாக வந்து ஹியூமன்கிட்டருந்து ஃபீட்பேக் வந்து எடுத்துக்காது. அதுதான் வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குமே தவிர நம்மளோட ஃபீட்பேக்கை வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லிமிட்டட் இன் இட்ஸ் எபிலிட்டி டு ஸ்டிமுலேட் ரியல் லைஃப் லாங்குவேஜ் யூசேஜ் கம்பேர்ட் டு இம்மர்சிவ் என்விரான்மெண்ட். ஒரு ரியல் லைஃப் என்விரான்மெண்ட் இருக்காது. ஒரு ரியல் லைஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாதிரி இருக்காது அப்படிங்கிறத வந்து இதோட சேலஞ்சஸாக சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஸேவாக கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து எழுதுங்க. அண்ட் 5 மார்க்ஸில் வந்து தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த வந்து எழுதுனா போதும். கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக வந்து எழுத தேவையில்லை. அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்தது, சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. And thanks for watching. Subscribe for more videos.